திருப்பூரில் 1ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் வடமாநில இளைஞர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளியில் நிகழ்ந்த பதைபதைக்க வைத்த சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? ஆறு வயது சிறுமிக்கு நேர்ந்த அவலம் போன்று எதிர்காலத்தில் வேறு யாருக்கும் நிகழக்கூடாது என்று கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்த காட்சிகள்தான் இது. பொதுமக்களை கொந்தளிக்கச் செய்த சம்பவத்தில் நடந்தது என்ன? திருப்பூரில் கேவிஆர் நகர் பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது சிறுமி புதன்கிழமையன்று பள்ளி வேலை நேரத்தின் போது கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் கழிவறைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். தனியாக வந்த சிறுமியை கண்டதும் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த அந்த இளைஞர் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த சிறுமி வகுப்பு ஆசிரியரிடம் கூறியிருக்கிறார். அதற்கு வகுப்பு ஆசிரியரோ பள்ளி நிர்வாகமோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் வீட்டிற்கு வந்ததும் பள்ளியில் தனக்கு நேர்ந்த அவலம் குறித்து அந்த சிறுமி தாயாரிடம் கூறியிருக்கிறார். அதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இரவில் தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அசாம் இளைஞரை கைது செய்ய கோரி முழக்கமிட்டனர். தகவல் அறிந்து வந்த கேவிஆர் நகர் சரக உதவி ஆணையர் ஜான் உள்ளிட்ட போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட உறவினர்கள் கலைந்து சென்றனர். பின்னர் சிறுமியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்ட அசாமைச் சேர்ந்த 27 வயதான ஜெய் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் சக மாணவர்கள், பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனே காலையில் பள்ளி முன்பு திரண்ட ஏராளமானோர் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி 4 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் வேறு வழியின்றி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சிறுமியிடம் அத்துமீறிய இளைஞருக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளியில் தூய்மை பணியில் ஈடுபட்ட அசாம் இளைஞர் 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் திருப்பூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.